அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா களை கட்டியுள்ளது. மார்ச் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. அடிவார பகுதியில் காலையிலிருந்தே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் மட்டுமல்லாது ஈரோடு, திருப்பூர், கோவை மற்றும் கரூர் மாவட்டங்களிலிருந்து காவடி ஏந்தி பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் கிரி வீதியை ஆக்கிரமித்துள்ளனர். பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்துவதற்காக தீர்த்த காவடி, மயில் காவடி மற்றும் மலர் காவடிகளுடன் அரோகரா முழக்கமிட்டு கிரி வீதியில் வலம் வந்த வண்ணம் உள்ளனர். கோடை வெப்பத்தையும் பொருட்படுத்தாமல் முருகப்பெருமானை குளிர்விப்பதற்காக கொடுமுடி உள்ளிட்ட புனித நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட தீர்த்தத்தை கொண்டு வந்து அபிஷேகம் செய்தனர். காலை தீர்த்தவாரிக்கு எழுந்தருளிய சுவாமி சற்று நேரத்தில், அதாவது நண்பகல் 12 மணியளவில் மிதுன லக்னத்தில் திருத்தேரில் எழுந்தருளினார். அதன் பிறகு திருத்தேருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மாலை 4:30 மணிக்கு மேல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடிக்க 4 கிரி வீதிகளிலும் தேரோட்டம் மிக விமர்சையாக நடைபெற்றது. வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்ற நிலையில் திருத்தேரோட்டத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் கிரி வீதி மற்றும் அடிவார பகுதிகளில் 2500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்.